எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் நம்மளோட நோஸில் பார்த்திங்களா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் குத்து குத்தாக இருக்கும் பார்த்திங்களா. ஸ்க்ரப்பு சேர்க்குற நேரம் நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுறதில்ல. ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் எல்லாம் நம்ம யூஸ் செய்கிற நேரம் அதிகமான பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் நீட்டாக வந்து ரிமூவ் ஆகி வரும். ஆனால் மார்க்கெட்டில் வந்து சேல் ஆகிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுற சார்கோல் மாஸ்க்காக இருக்கட்டும், இல்லை பீல் ஆஃப் மாஸ்க்காக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். நம்ம ஆனால் வீட்டிலே இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மணி லாபமாக இருக்கும், பெனிஃபிட்டும் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கும். ரெண்டு இன்க்ரீடியண்ட்டு தான் வேணும். ஒன்று வந்து எக்கோட வெள்ளைக்கரு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துக்கணும். செகண்ட் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வேணும். இந்த ரெண்டுமே போதும் நம்மளோட நோஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸையும் ஒயிட் ஹெட்ஸையும் ரிமூவ் செஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்கு எடுத்துக்கோங்க. எக்கை வந்து உடச்சி வெள்ளைக்கரு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரு நமக்கு வேண்டாம், அது தனியாக மாற்றிக்கோங்க. அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாம், அதை வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட நோஸ் வந்து ஏற்கனவே ஸ்க்ரப்பு செஞ்ச நோஸாக இருக்கணும். நம்ம வந்து ஸ்க்ரப்பு செஞ்சுருக்கணும். இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக அப்ளை செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது ஒரு வெட்டான டப்பில் வச்சு உங்களோட நோஸில் அப்படியே அழுத்தியே வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ் வச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கீங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நோஸில் ஃபுல்லாக வந்து அப்ளை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் எந்த இடத்துலலாம் இருக்கும், இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா நோஸோட இந்த இடைப்பகுதியெல்லாம் இருக்கும். அதில் எல்லாமே வந்து முட்டையோட வெள்ளைக்கருவை அப்ளை செஞ்சுக்கோங்க. அப்ளை செஞ்ச உடனே ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பரை ஃபுல்லாக அதுக்கு மேலே வச்சு ஒட்டி வச்சுருங்க. திரும்பவும் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மேல் பக்கமாக டிஷ்யூ பேப்பருக்கு மேல் பக்கமாக அப்படியே அப்ளை செய்யுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக இது வந்து ட்ரை ஆகணும். ஓகேவா? ட்ரை ஆகுறதுனா ரொம்ப திக்காக வந்து மாறிடும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு மெதுவாக வந்து பீல் செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப இழுத்துடக்கூடாது, மெதுவாக ஸ்லோவாக வந்து பீல் செஞ்சு எடுத்து பாருங்கள். அந்த டிஷ்யூ பேப்பரில் உங்களோட நோஸில் இருந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் குத்து குத்தா அப்படியே வந்து கிளியராக தெரியும். ஸ்கின்னை வந்து கிளியராக இருக்கும். பீல் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு உங்களோட ஸ்கின்னை வந்து நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் செஞ்சுக்கலாம். பெஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். நல்ல ஒரு டிஐஒய் இது. ட்ரை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.